ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹார்வெஸ்டிங், அது கூட சூப்பரான ஒரு ஆர்கானிக் முறையில் நம்ம எப்படி ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி 1 இயருக்கு தேவையான ரைஸை நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத, இந்த 2 விஷயமும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சமான என்னோடய கார்டனுக்கு வந்திருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் காய்களை ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு என்னன்ட்டே தெரியாது. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். இப்போது நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுரக்காய் செடியில் நிறைய சுரக்காய் வந்து பிஞ்சு விட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வந்து நம்ம பீக்கங்காய் தான் வந்து பறிச்சிட்ருக்கோம். பீக்கங்காய் செடியிலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 செடி அந்த அளவுக்கு தான் இருக்குது. நம்ம 2 குழி தான் வந்து வச்சுருக்கோம். 2லேயுமே வந்துட்டு நமக்கு தேவையான பீக்கங்காவை அன்றாடம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 3 பீக்கங்காய் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாவக்காய் புடலங்காய் பந்தலுக்கு தான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ புடலங்காயை பார்க்கும்போதே அவ்வளோ புடலங்காய் ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்பவே ஆசையாக ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இதெல்லாம் கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் கூடவே இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, புடலங்காயே வந்துட்டு சமைச்சு போடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம மேலே வந்துகிட்டே இருக்குது. ஸோ புடலங்காயை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக நம்ம இன்றைக்கி மாற்றி காட்டுறோம். ஸோ அதுக்கான சேலஞ்ச் எடுத்துகிட்டு அப்படியே புடலங்காயை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பாவக்காய் செடியில் நிறைய பாவக்காயுமே இருந்தது. அதில் 1-2 பழுத்தும் கூட போயிடுச்சு. ஸோ பாவக்காய் வந்து ரொம்பவே நமக்கு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் சேர்த்து பறிச்சிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே வந்து 1-2 பழுக்கவும் விட்டாச்சு. ஸோ பழுத்து போயிடுச்சு. அப்படியே அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். புடலங்காயில் 2 விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் வந்து வெள்ளை புடலங்காய், பச்சை புடலங்காய் 2 இருக்குது. அதில் வந்து அந்த வெள்ளை புடலங்காய் வந்து லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த கசப்பு தன்மை போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா வந்து நிறைய தண்ணி வச்சு வேக வச்சு வடிகட்டிட்டு அப்படியும் கூட சமைச்சு பார்த்துட்டேன். லைட்டாக கசப்பு தட்டுது. பச்சை பாவக்காய் தான் வந்து ரொம்பவே வந்து நாங்கள் இப்போ லைக் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பாவக்காவுமே ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹார்வெஸ்ட் இருந்துச்சு. பாவக்காய் பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே விரும்பி சாப்பிட்ற ஒரே ஆள் மாமா தான். ஸோ அவங்களுக்காகவே வருஷம் நான் வந்து பாவக்காய் செடி நட்டு விட்டுருவேன். பாவக்காய்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம். பச்சையாக கொடுத்தா கூட சாப்பிட்ருவாரு. பாவக்காய் எப்போவுமே நல்ல ஒரு 65 பதத்துக்கு நல்லா மொறுமொறுன்னு வறுத்து கொடுத்தா பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ பசங்களுக்கு ஒரு மாதிரி, அவருக்கு ஒரு மாதிரி செய்யணும். அவருக்கு வந்து வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு கொடுக்கணும். அந்த கசப்பு வந்து அவருக்கு இருக்கணும். நம்மளாம் வந்து கசப்பு போகிற அளவுக்கு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவருக்கு பாவக்காயில் அந்த கசப்பு இருந்தால் தான் பிடிக்கும். சரி என்ன பண்ண, யாருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சமைச்சு கொடுக்குறது தானே நம்ம வேலை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சமைச்சு கொடுத்தாச்சு. ஆனாலும் புடலங்காயை சூப்பரான ஒரு 65 போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட ஹார்வெஸ்டிங் முடிஞ்சுது. அப்படியே வந்து வாழைக்கொல்லை பக்கம் போகலாம். அங்கே வந்து நிறைய வந்து தட்டைப்பயிறு, அப்புறம் வந்து சுண்டைக்காய், இது எல்லாமே கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டுக்கு இருக்குது. நம்ம வாழைக்கொல்லையில் தட்டைப்பயிர் இருந்துச்சு இல்லையா? அது இப்போ தான் பூவும் பிஞ்சுமா இருந்துகிட்ருக்கு. ஸோ 1-2 அப்பப்போ சாம்பாருக்கு தேவையான தட்டைப்பயிரை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த தட்டைப்பயிரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலராக இருக்குது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு. இது வந்து அக்கா வீட்லேருந்து போன வருஷம் வந்து கொடுத்து வச்சுட்டாங்க. அந்த விதையை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து இப்போ நான் வந்து இதில் நடவு பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா வல்லாரை. இதில் 2 வகையான வல்லாரை நம்ம தோட்டத்தில் இருக்குது. ஒன்று வந்து ஹைப்ரிட்டு, இன்னொன்று நாட்டு வகை. ஸோ 2மே வந்து சூப்பராக வந்து காப்பாற்றி இந்த மலைக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரே ஒரு சுண்டைக்காய் செடி இருக்குது. அதுலேயுமே கொஞ்சமாக சுண்டைக்காய் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு குழம்புக்கு போதுமான அளவு நமக்கு சுண்டைக்காய் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுண்டைக்காயுமே பறித்து எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புற வழியில் நம்மளோட அந்த கொய்யா மரத்தில் வந்துட்டு கொய்யாப்பழம் இருந்துச்சு. அதுலேயுமே ஒரு கொய்யாப்பழம் பறித்து எடுத்து ஆதுக்கும் அதீப்புக்கு 2 பேருக்குமே வந்து பாதி கட் பண்ணி கொடுத்தாச்சு. நிறைய கொய்யாப்பழம் நம்ம மரத்துலேருந்து வேஸ்ட்டாக போணுச்சு. அப்போல்லாம் டேஸ்ட்டே இல்லை. ஆனாலும் இப்போ 1-2 தான் இருக்குது. அது நல்ல பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. 2 பேருமே அடிச்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு பாதியாக கட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மிளகாய் வந்து பதியம் போட்டிருந்தோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மணி பிளான்ட்டு. ஸோ இதை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ ரொம்ப வளர்ந்து போயிட்டுருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு.
சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வருஷத்துக்கும் தேவையான அரிசியை நெல்லுலேருந்து நாமளே வந்து அவிச்சு அரைச்சி எடுத்து வச்சு தான் சாப்பிட்றது வழக்கம். ஸோ இடையில கொஞ்ச நாள் அரிசி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வாங்கி வாங்கி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து அரிசி வந்து அதிகமாக செலவாகுது. ஒரு 25 கிலோ வாங்கினோம் அப்படின்னா ஒரு 10 நாள் பக்கம் அப்படி தான் வருது நமக்கு. அதனால் நம்ம வந்து வருஷம் வருஷம் ஒரு 10 மூட்டை நெல் போல் வாங்கி வீட்டிலேயே வந்து நம்ம கொப்பரை எல்லாமே வச்சுருக்கோம். கொப்பரையில் வந்து வேக வச்சு அதை காய வச்சு நல்லா பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நமக்கு தேவையான அரிசியை வந்து ஒரு மூட்டை நெல்லாக எடுத்துகிட்டு போய் கூட அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் அவிக்கலை. ஸோ அப்படியே நெல்லை போய் மில்லில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து அவிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையானப்போ நம்ம போயிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அது மாதிரி மெத்தடில் தான் நம்ம இந்த தடவை மில்லுக்கு கொடுத்துருந்தோம். 10 மூட்டை நெல் கொடுத்துருந்தோம். 10 மூட்டையுமே வந்து அவிச்சு வச்சுருக்கோம். நீங்கள் அரைக்கிறதுக்கு நீங்கள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் மாமாவுமே டிராக்டரில் போயிட்டோம். ஸோ டிராக்டரில் போனது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் டிராக்டரில் போனதில்லை. எக்ஸல் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு தான் பார்த்தேன். இருந்தாலுமே மழை வர மாதிரியாக இருக்குது, வேணா நீ வந்து டிராக்டரில் வரது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து டிராக்டரில் போயிட்டோம். போனதுமே வந்து வேலையை வந்து பரபரப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுமே வந்து கேமரா எடுத்தால் திட்டுவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் நம்மளுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் நம்மளும் எடுத்து வச்சுக்கிட்டோம். நிறைய மூட்டைகள்லாம் பெரட்டி ஓரமாக போட்டு வச்சுட்டு அப்படியே நிறைய வந்து குண்டா வச்சுருக்காங்க. அதாவது அன்ன குண்டா வச்சுருக்காங்க. அன்ன குண்டானில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குண்டானா நெல் அள்ளி மேலே கொட்டுற மாதிரியா இருக்குது. ஸோ முழு மூட்டையும் நம்ம வந்து மேலே தூக்கி கொட்ட முடியாது அப்படின்றதுனால நானும் மாமாவுமே வந்து நம்ம மேலே எடுத்து கொட்டி அப்படியே அரைச்சிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் தவிடு வந்துடுது, ஒரு பக்கம் அரிசி வந்துடுது. ஸோ சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இதையும் வந்து ஒரு 3 தடவை போடுறாங்க. ஃபஸ்ட்டு தடவை போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த 1 2 நெல் இருக்குது, அந்த உமியோடய சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் 2வது தடவை போட்டு அரைக்கும்போது அந்த நெல் உமி வந்து அப்படி நல்லா வந்துட்டு தவிடு மாதிரி நல்லா அரைச்சி மாட்டுக்கு தனியாக கொடுத்துருது ஒரு பக்கம். பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அரிசியாக வந்துடுது. அந்த அரிசியில் வந்து குருணையும் கல் அரிசி எல்லாமே சேர்ந்து தான் வருது. 1 2 உடஞ்ச அரிசிகள் இருக்கு இல்லையா, அந்த உடஞ்ச அரிசி கல் நல்ல அரிசி எல்லாமே சேர்ந்து வரும்போது இது மாதிரி இதை வந்து தாத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸில் போட்டு நம்ம இந்த மிஷினில் நம்ம போட்டு எடுக்கும்பொழுது நமக்கு வந்து குருணை தனியாக, அப்புறம் கல் அரிசி தனியாக, அப்புறம் நல்ல அரிசி தனியாக, அப்படி 3 பங்காக வந்து நமக்கு பிரித்து கொடுத்துருது. ஸோ சூப்பராக வந்து நம்ம வந்து நெல் அரைச்சி முடிச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே முடிச்சு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இது வந்து உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்திருக்கும். ஸோ டவுனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெல் வந்து எப்படி அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த ஒரு நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இந்த வீடியோவையும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு தேவையான நெல்லை அரைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னங்க கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் இந்த அரிசி பெருசாக தெரியுது. ஸோ சாப்பிட எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் வந்தோம். அரிசி கொஞ்சம் பெருசாகவே இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. வர வழியில் பாருங்கள், ஒரு மரத்தில் அவ்வளோ மாங்காய். இது வந்து சீசன் கிடையாது, அன்சீசனில் இது இவ்வளோ மாங்காய் இருக்கிறத பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோங்க, அவ்வளோ மழை. பரவாயில்ல, அரிசியை நனையாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு. பயங்கரமாக மூட்டையெல்லாம் தூக்கி போட்டு அரிசியை பிடிச்சி நிமித்தி ஐயோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏதாவது வந்தோடனே டீ போட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு தான் தோணுச்சு. நல்ல இந்த மலைக்கு சூடாக ஒரு ஸ்நாக்ஸோடு டீ குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால நம்ம காலையில் ஹார்வெஸ்ட் பண்ண அந்த புடலங்காயில் அப்படியே வந்துட்டு மசாலாலாம் போட்டு கடலை மாவு, அப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், இது எல்லாமே போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு சூப்பராக வந்து எண்ணெயில் நல்லா காய வச்சு அப்படியே போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான 65 நல்லா இருந்தது. இந்த மலைக்கு வந்து டீயும் இந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. நான் எல்லாமே வந்து எண்டு கார்டில் வைக்கிறேன், உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து புடலங்காயில் வந்து 65 போடுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொடுத்துட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.